இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். இதெல்லாம் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஃபர்ஸ்ட் அழாம தைரியமா இரு. இந்த நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். இங்க பாருடி, அழாத. என்ன இன்னைக்கு இது நடக்கணும் அப்படின்னா அது யாருனாலையும் மாற்ற முடியாது. எல்லாம் தலைவிதிப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அழாத. இல்லக்கா, 1000 பேர் 1000 ஆறுதல் சொன்னாலும் என் மனசு உங்களுக்கு புரியாது. எனக்கு துடிக்கிற துடிப்பு யாருக்குமே புரியாது. லூசு, யாருக்கிட்ட புரியாம இருக்கு? நானும் கல்யாணம் ஆனவதான். என்ன ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. இப்போ என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? இவ்வளோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, திரும்பவும் அவர் எந்திரிச்சு வருவார். நீ அமைதியாரு. இங்கே பாரு, உனக்காக இல்லைனாலும் கூட பிறந்த இத்தனை பேருக்காகவாது அவர் திரும்ப வருவார். நீ கவலைப்படாத. இல்லக்கா, எனக்கு இப்போ தோணுது நான் ஏன் லைஃப்ல வந்தேன். ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான். எல்லாரும் மாதிரி இருக்க தெரியாம எப்படி பண்ணிட்டேன். எனக்கு அவன் உயிரோட வந்துட்டாலே போதும். அவனை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன். ஒரு சின்ன எறும்பு கடி வலிய கூட தாங்க மாட்டான். ஐயோ, மண்டையில எவ்வளோ பிளட் எப்படி வலிச்சிருக்கோம் அவனுக்கு. எப்படி துடிச்சிருப்பான். ஐயோ, அது நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. சரண், அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல நாமெல்லாம் இருக்கோண்டா. ப்ளீஸ் அழாத. இங்க பாரு, நீதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். தயவு செஞ்சு நீயே அழாத. உனக்கு அது புரியாது சந்தியா. டாக்டர், இப்போ என்னதான் பண்ண போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவரு இப்போ எப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காருன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? டாக்டர், எனக்கு புரியுது. ஆனா நம்மளால முடியாதது எதுவும் இல்லைல்ல. ஆனா இயற்கைக்கு மீறிய சக்தி வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவரோட ஆக்சிஜனுங்கிறது அவர் தன்னால விடணும். தன்னால மூச்சை இழுத்து விடும்போது தான் அவருக்கு அந்த ப்ரீத்திங்கிற ஃபீல் இருக்கும். ஆக்சிஜனில் அவருக்கு இங்கே மூச்சு போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காரு. என்னை கேட்டால் வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது பெட்டர்னு தோணுது. ஏன் மேம், உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? டாக்டர், நான் அப்படி சொல்லலை. அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு. இவ்வளோ சீரியஸாக இருக்க ஒரு பர்சனை பொழைக்க வைக்கிறது கஷ்டம்தான். அது மட்டும் இல்லை டாக்டர், அவருக்கு வேற ஒரு இடத்துலையும் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு. வாட் டாக்டர்? எதுக்குங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி அடி மேலே அடி விழுகுது? அப்படி அப்படி நம்ம என்ன பாவம் பண்ணோம்? எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சோம். சொத்தை இழந்தது கூட வலிக்கலைங்க. இப்போ என் புள்ள உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது அங்கே வலிக்குது. இன்னும் எவ்வளோ வலியை தான் தாங்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு 5 பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை இல்லைன்னு நினச்சி கவலைப்படும் போது ஹரி வந்து பிறந்தா. இப்படி 6 பிள்ளைங்கள பெற்று அத்தனை பேருக்கும் பாச நேசத்தை சொல்லி வளர்த்து கொடுத்து, ஆனா யாருக்காவது கெட்டது சொல்லி கொடுத்துருக்கேனா? ஏங்க நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது? என் மகேஷ் எனக்கு வேணும். அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு அல்லாதீங்க அத்தை. ஒன்றும் ஆகாது. நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படி மாப்பிள்ள? என்னால இதை தாய்க்கவே முடியல. சில விஷயங்களை ஏத்துக்க முடியாம தான் இருக்கும். ஆனா அது நமக்கு நல்லதா நடக்கும்போது கண்டிப்பா ஏத்துக்க முடியும். ப்ளீஸ் அல்லாதீங்க. ஆமா,
இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலல்ல. அதான் மச்சான் அப்பதே சொன்னார்ல. அதான் மிருதுளாக்காவை பார்க்கறதுக்காக தான் இவர் எங்கேயோ பீச்சுக்கு போனதா சொல்லி சொன்னாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது தான் இப்படி ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் பண்ண அந்த லாரி நம்பரு, லாரி டிரைவரு, இதை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? மேல பேசிட்டு இருக்காங்க மச்சான். என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் மேல பேசலாம். கண்டிப்பா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்னமோ எங்கேயோ டவுட் வருது. டவுட் வந்து என்ன பிரயோஜனம்? அங்க ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இங்க எப்படி உட்கார்ந்திருக்கா? நம்ம குடும்பமே இப்படி உட்கார்ந்திருக்கு. என்னதாங்க நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை? ஒண்ணுமே புரியலங்க. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து தொலையுது. சத்தியமா இதுல தாங்கிக்கவே முடியல. அக்கா ப்ளீஸ், வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கதாக்கா செய்யும். அந்த பிரச்சனையில இருந்து நம்ம நீந்தி எப்படி வெளியே வரோங்கிறதான் மெயினான விஷயம். வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி தான். அந்த கடல்ல நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதுல நீந்திக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். என்னைக்கு கரை சேர்றோமோ அன்னைக்கு தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம உயிர் போற நாள். ஸோ கவலைப்படாம தைரியமா இருங்க, மச்சானுக்கு ஒன்றும் ஆகாது. அண்ணே, தூர அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்த அண்ணே, ஒரு நிமிஷம் அவன் வாயே ஓயாது. யாரையாவது ஏதாவது பிடிச்சி கலாச்சிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான். இப்போ பேச்சு மூச்சு கூட இல்லாம வாங்க இருக்கா. அல்லாத அமைதியாரு. அழுதுட்டாப்புல மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? தைரியமா இருக்கணும். அவனுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. போனே, அவன் மட்டும் வரல, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. ஏய், எதுக்கு நெகட்டிவா பேசிட்டு இருக்க? அமைதியாரு. மகேஷ், உனக்கு மட்டும் இப்படி ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்திருப்போம். என்னென்னலாம் பண்ணுவேன்னு வச்சு எந்திரிச்சு வாட மகேஷ். நீ இல்லாம இங்க எங்களால இருக்கவே முடியாது. நான் நம்புறேன்டா, உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ சீக்கிரமா வந்துருவ. யாருக்கே ஒரு தடவை இப்படித்தானே உனக்கு ஆச்சு. அப்போ இதே மாதிரி நீ வந்துட்ட. இப்போ நீ வந்துருவட மகேஷ். உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன். என்னாச்சுடி? ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் ஒத்துக்கலக்கா, ஒரு மாதிரி வாமிட்டிங் வருது. அவனை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். ஏய் சந்தியா, ச்சே என்னங்க இது? ஒரு சந்தோஷமான விஷயத்த கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வந்து சூடுதுல. பாவம், அந்த பொண்ணு மாசமா இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். சரி இருங்க, நான் சரணுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறேன். அவரு கொஞ்சம் அவர் கூட இருந்தா சரியா இருப்பாரு. சரண். அண்ணி, அண்ணி மகேஷ் அண்ணி. சரி, அவருக்கு ஒன்றும் ஆகாது. தயவு செஞ்சு அழுகிறத ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும்போது தான் நம்ம தைரியமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற தைரியத்தை வச்சு தான் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகிறதா இல்லையான்னு அதுவே முடிவெடுக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுட்டே கடந்து போகணும். தயவு செஞ்சு அழாதீங்க. இங்கே பாருங்கள், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு அதிர்ச்சியான விஷயங்களும் எதையுமே சொல்லக்கூடாது. அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. போங்க, மொளை போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாது. ப்ரெக்னென்சியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். என்ன, நீங்கள் போய் அவளை பாருங்கள், போங்க. ஆமா நீ, இவனுக்கு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சரி நீ, நான் போய் சந்தியா பார்க்குறேன். ஏதாவது ஒன்றா சொல்லுங்க. நீங்கள் போங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்குமே கிடைச்சிருக்காது. கிடைச்ச வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டு நிக்கிறேனே நானு. கேவலம் காசுக்காக இன்னைக்கு ஒண்ணு தொலைக்க தெரிஞ்சனே. இல்ல மகேஷ், என்கிட்ட வந்துடா. ஒருவேளை நீ என்ன விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோய, நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு மெமரிஸும் அதை நினைச்சே நான் செத்துருவேன். அது எவ்வளவு அழகானது, அதை எப்படி பண்ணணும், இது எல்லாம் நீ சொல்லி கொடுத்தவனே நீ தான்டா. நீ இல்லைனா நான் என்னடா பண்ணுவேன்? உன்னங்க நான் வரவே
ஒண்ணுமே புரியலையே. உள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு? மிருதுலா எதுக்கு பாதியிலே ஓடி வரணும்? ஆ? பார்த்தா நிறைய பேர் கசகச நிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க எல்லாரும் மிருதுலாவோட ஃபேமிலியா இருக்குமோ? உள்ள போனா அவ்வளவு நல்லா இருக்காது. ம், சரி பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. ம், அம்மா முடியல. சரி ஒண்ணும் இல்ல. ஃபேஸ் வாஷ் பண்ண நம்ம வெளியே போலாம். இல்லை சரண், முடியல. ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே பிடிக்கல. என்னால் மகேஷ்க்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது அதிர்ச்சியிலேருந்தே வெளியே வர முடியல. ஒரு மாதிரி ரொம்ப உள்ள என்னமோ பண்ணுது. சரிடாமா, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, உன்னால முடியலன்னா நம்ம வீட்டுக்கு போலாமா? மகேஷ்க்கு இப்படி ஒரு நிலைமையில எப்படி சரண்? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? இல்லம்மா, நீ நார்மலா இருந்தா பிரச்சனை இல்ல. பிரெக்னெண்டா இருக்கல, இதெல்லாம் உனக்கு ரொம்ப புதுசா தானே இருக்கும். சொல்லப்போனா இந்த மாதிரி சமயத்துலலாம் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். என்னமோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கு தான் இந்த மாதிரி. ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று கேட்கட்டா? ம், இந்த சமயத்தில் இப்படி கேட்குறேன்னு நினைக்காத. என்னால் முடியல மாமா, ரொம்ப பசிக்குது மாமா. ஏய், ஏன் மாமா அழுகிற? இல்ல பசிக்குதுன்னு வாய திறந்து சொல்ற அளவுக்கு பண்ணிட்டேன்ல. என்ன மன்னிச்சிரு சந்தியா. சாப்பிட வேணும்னு வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஷோ. இல்லடா, பசியை கண்ட்ரோல் பண்ண தெரியும். ஆனால் வயிற்றுல பாப்பா இருக்குல்ல, எனக்காக இல்லைனாலும் நம்ம பாப்பாக்காக சாப்பிடணும்ல, அதான் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. சரி வா, நம்ம போய் சாப்பிட்டு வரலாமா? என்னால் நடக்கவே முடியல. எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. உடம்பெல்லாம் சுத்தமாக முடியல தெரியுமா? காலையிலேருந்தே சாப்பிடல, வயிறு பிடிச்சி இழுக்குது. அதான் எனக்கு அப்படியே கோவம் வருது சந்தியா. இப்ப வேலை கிடைக்கல என்னடி இப்படி அடி பண்ணுவ? ஐயோ கடவுளே, இந்த கடை வேற இருக்குமான்னு தெரியல. சரி போலாமா? மாமா. வாசு. அக்கா, என்னக்கா நீங்கள் இப்படியா இருப்பீங்க? நார்மலாக இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபுட்டு விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் தெரியுமா? கண்டிப்பாக இந்த இடத்துல எந்த கடையும் இருக்காது. இவ்வளோ நேரம் வரைக்கும் சாப்பிடாமலே இருக்கவே கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் போடுங்க, நான் எப்படியாவது ஃபுட்டு கொண்டு வரேன். இல்ல வாசு, பரவாயில்ல. ஏதாவது கடை இருக்கும்ல, நான் கூட்டி போய் சாப்பிட வச்சுக்கிறேன். கடையிலலாம் ஃபுட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது மாமா. அதுவும் ரொம்ப லேட் நைட் ஆகிட்டா ஃபுட்டெல்லாம் பழசாகி தருவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். 10 நிமிஷம் போடுங்க, நான் வந்துடுறேன். என்ன? சரி, மகேஷ்க்கு ஏதாவது சொன்னாங்களா வாசு? இல்லை மாமா, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னும் டாக்டர்ஸ் எதுவும் சொல்லலை. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள். அக்காவை உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாதீங்க. அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு திரும்ப திரும்ப வாமிட் வர வைக்கும். வெளியே உட்காந்துட்டுருங்க, நான் எப்படியாவது ஃபுட்டு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் மாமா, உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. கண்டிப்பாக மகேஷ் மாமாவுக்கு எதுவும் ஆகாது. என்ன, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதுக்காக அக்காவை பார்த்துக்காம இருக்காதீங்க. என்ன? இல்ல வாசு, நான் பாத்துக்கிறேன். நீ போ. 10 மினிட்ஸ்க்கா வந்துடுறேன். இங்க பாரு, தயவு செஞ்சு அழாத. என்ன, நான் பண்ணது தப்பு தான். நான் இனி அழ மாட்டேன். நான் அழுகிறதுனால தானே நீ அழுகிற. நான் அழ மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, மகேஷ் நல்லபடியா வந்துருவான். தயவு செஞ்சு நீ அழாதடா, சரியா? நீ அழுதினா நம்ம பாப்பாவுக்கு தான் ப்ராப்ளம். சரியாம்மா? நீ உடஞ்சாலுதான் எனக்கும் வலிக்கும்னு உனக்கு தெரியாதா? எனக்கு புரியுது, கஷ்டம்தான். அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? தயவு செஞ்சு நீ அழாத. என்னால் அதை தாங்கிக்க முடியல. நானும் அழுகக்கூடாது, தைரியமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. இப்போ என்ன, ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அந்த கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக நம்மளால வெளியே வர முடியும். அதுக்காக அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? தயவு செஞ்சு அழாத மாமா, என்னால் முடியல. நீ அழுக இருந்தா என்னன்னு தாங்க முடியாமல் அழுகிறேன். மிருதுலாவுக்கு ஆறுதல் கூட என்னால் சொல்ல முடியல. நான் அப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். சரி, இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. மகேஷ்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு, அதான் எமோஷனல் அழுதுட்டேன். இனி நான் அழ மாட்டேன். என்ன, நான் வருத்தப்படுறேன்னு நீ வருத்தப்படுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் இனி ஃபீல் பண்ணல. சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னா மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது. நீ செல்லம்னா அல்லாத. என்ன சரண், இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போற, இனியாவது பொறுப்பானவனா இருக்க வேண்டாமா? ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீயே அழுகுற. அழுகாதுடா சரண். பாரு, நீ அழுகிறதுனால சந்தியாவும் அழுகுறா. நீ அழுதா எந்த பிரச்சனை இல்ல, அவ அழுது
வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன்டா அப்படி பண்ற? அதெல்லாம் மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது. அவன் நல்லபடியா திரும்பி வந்து டே சரண்யா அவன் கூப்பிடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா, எது மேல நம்பிக்கை இருக்கு இல்லையோ, எங்க பாசம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, கண்டிப்பா என் தம்பி திரும்ப வருவான். கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே அந்த வானம் உந்தன் இல்லை. புயலாக நடமாடு கயல் நீர் செல்ல கண்மணி, வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும். எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா? இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா? இல்லையே, ஆக்சிடென்ட் தன்னால இயற்கையா நடந்த மாதிரி தெரியலையே. அப்படியே பார்த்தாலும் சாதாரணமா ஒரு கார் வச்சு தான் ஆக்சிடென்ட் பண்ணணும். எதுக்கு மகேஷவே குறி வச்சு பண்ண மாதிரில இருக்கு. ஒருவேளை இது அந்த ராட்சசியோட வேலையா இருக்குமோ? அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாளன்னு பண்ணுவா. இதுக்கு மேலே இறங்கி பண்ணுவா. இவதான் பண்ணால இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு என்கிட்ட அவளால சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டா. ஏன்னா இப்போ நான் ஆதிலாக்கு சப்போர்ட் பண்றேன், விஜய் குடும்பத்துக்கு ஃபேவரா நான் இருக்கேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட்டை பிரதிபா தான் பண்ணிருக்கணும். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணுமே. என்ன பண்ணலாம்? ஆனா இப்ப இந்த இடத்த விட்டு போனோம்னா இவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம போயிடுமே. அது மட்டும் இல்ல, இப்ப மகேஷோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. முதல்ல மகேஷ் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சூனிய கறிக்கி ஆப்பு வைக்கிறேன். அவளே நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வையேன், உனக்கு இருக்குடி இருக்கு. ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க நீ. ஆணவத்துல ஆடுறவங்களாம் கடைசியா அடங்கிதான் போகணும். சொல்லுவாங்கல்ல, அணைய போற விளக்குதான் பிரகாசமா எரியும்னு, அதை எரிஞ்சிட்டு தெரியல. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் கடவுள் பதில் சொல்லுவாரு. இப்போ மகேஷ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் நல்லபடியா குணமாய் வரணும். கடவுளே, முதல்ல மகேஷ்க்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மேல முடிவெடுப்போம். நாம பண்ண ஒரு சின்ன தப்புனாலதான் நம்ம குடும்பமே இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சா? ஒருவேளை அந்த விக்னேஷ அனிதா கொல்லாம இருந்து அவனை மறைக்காம இருந்திருந்தா இப்படிதான் ஒரு நிலைமை வந்திருக்குமா? ச்சே, எப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தோமோ அதுல இருந்தே ஒரே பிரச்சனை தான். ஏங்க என்னம்மா? என்னங்க ஏன் தனியா வந்து நிக்கிறீங்க? அங்க நிக்க முடியலமா, அதான். ஏன் விக்ரம், மனசு கஷ்டமா இருக்கா? எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு உங்களால நிம்மதியா இருக்க முடியலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, அதெல்லாம் இல்ல. எனக்கு புரியுது விக்ரம். ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்களே அந்த இடத்துல கண் கலங்கி நின்றா உங்களை ஆறுதலாக பார்த்து நினச்சவங்க கூட ரொம்ப கலங்கிடுவாங்கன்னு நின்று தான் இப்படி தனியாக வந்து நிற்கிறீங்கன்னு எனக்கு புரியும். எப்படி? நான் உங்கள் பொண்டாட்டி விக்ரம். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது. அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே மாறிடும். அப்படி இல்லை அனிதா, நம்ம சொந்த வீட்டுல இருந்து எப்போ வெளியே வந்தோமோ அதுல இருந்தே நம்மளுக்கு அடிமேல அடி விழுந்துட்டே இருக்குல்ல. என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஹாய்னு சொல்லிட்டு உள்ள வருது. எப்படிதான் இந்த வாழ்க்கையில பிரச்சனைகளை சமாளிச்சு வாழ போறோம்னே தெரியல. இங்கே பாருங்க, மனசை தளர விடாம அடுத்தடுத்துன்னு போயிட்டு இருந்தாதான் லைஃப்பை மூவ் பண்ண முடியும். யாருக்கு தான் இங்கே பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு வரி பண்ணாதீங்க. எனக்கு புரியுது, ஒரு அண்ணனாக இருந்து உங்கள் வருத்தம் என்னன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்களே, டாக்டர் வந்து நல்ல பதில் சொல்லுவாங்க. அமைதியாக இருங்க. என்ன? சரி, டாக்டர் வந்தாங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். யாரோ வராங்க, உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் தான் இருப்பாங்க, கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ, யாரு நீங்க? ஒன்றும் இல்லை சார், இப்போ அந்த உள்ள ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் போச்சு, அவங்களோட ரிலேட்டிவா? ஆமா, நீங்க யாரு? ஒன்றும் இல்லை சார்,
ஏதோ ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரொம்ப அழுதுகிட்டே போனாங்க. அதான் இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான்? உள்ள இருக்கிறது என் தம்பி தான். இன்னும் டாக்டர் வந்து எதுவும் சொல்லலை. டாக்டர் வந்து பேசுனதா தெரியும். ஓ அப்படியா, சரி சார். அப்போ மிருதுலாவோட ரிலேட்டிவ்ஸாக தான் இருக்கணும். மிருதுலா ஃபோன் பேசும்போது அவ்வளோ ரியாக்ட் பண்ணி அழுதுட்டு போனாங்கல்ல. அப்படி உள்ள இருக்கிறவருக்கும் மிருதுலாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுகுறாங்கன்னா சரி ஓகே. எப்படியும் மிருதுலாவோட ரிலேட்டிவ்ஸ் தானே அவரு. யார்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் இல்லை சார். உள்ள மீ என்னங்க? ஆ என்னம்மா? டாக்டர் வந்துட்டாங்க, வாங்க. இதோ வரமா. சாரி, டாக்டர் வந்துட்டாங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். சார் சா என்ன போயிட்டாரு. மிருதுலா ரியாக்ட் பண்ணி அழுதுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. என்ன ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக இவ்வளோ ரியாக்ட் பண்றா அப்படின்னா அப்படி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்? ஸோ காட் ஒண்ணுமே புரியல. ஆனா மிருதுலாவை ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா மிருதுலாவுக்கு அந்த பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியுது. கண்டிப்பா அந்த பர்சன் உயிர் பொழைச்சிடணும். கடவுளே, அந்த பையன் யார் என்னன்னு தெரியாது. அவன் கேரக்டர் கூட எனக்கு தெரியாது. அவன் மூஞ்சி கூட நான் பார்த்ததில்ல. அவனுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. நல்லபடியா அவன் பொழைச்சு வந்துடணும். வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? இறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? டாக்டர், நீங்க எல்லாரும் தான் அவர் ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸா? ஆமா டாக்டர். டாக்டர், என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் நீங்க உள்ளே இருக்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அவன் நல்லா இருக்கான்ல? தயவு செய்து தப்பா மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். எங்க குடும்பத்துல அவரை நாங்க இழந்துட்டோம். யாருமே உயிரோட இல்லாததுக்கு சமமாயிரும். டாக்டர், நெகட்டிவா எதுவும் சொல்லிடாதீங்க. நான் நெகட்டிவாலாம் எதுவும் சொல்லலை. என்ன அதாவது எல்லா டாக்டருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இன்னுமே அவர் கான்சியஸ்க்கு வரவே கிடையாது. நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அவருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களால் உறுதியாக காப்பாற்ற முடியும்னு சொல்லிட முடியாது. அவருக்கு செயற்கையாக ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்கோம். அவருக்கு இயற்கையாக ஆக்சிஜன் இல்லை. சுத்தமாக சுயநினைவே இல்லாமல் இருக்கார் அவர். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களுக்கான எஃபெக்டை கொடுத்துட்டு தான் இருக்கோம். விடாமல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி. அவர் நார்மலாக ப்ரீத் பண்ணாலே அவருக்கு அதாவது அவர் காப்பாற்றுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் அவர் நார்மலாக ப்ரீத் இல்லாமல் ஹாஸ்பிட்டலோட ஆக்சிஜனில் ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு மேலே காட்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார்னு நம்புவோமே. சரி, கொண்டு வந்து 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஓரளவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அவரோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் தான். இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஒன்றும் இல்லடி, மனசு உடைஞ்சு அழுதுறாத மிருதுலா. தைரியமா இருக்கணும் டி, அல்லாத.
அவ்வளவுதான்டா. நிறைய இடத்துல நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன்டா. இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு நான் தான் காரணம். நானே உன்னை கொன்னுட்டேன்டா. வேணாம்டா மகேஷ், என்னை விட்டுட்டு போயிடாதடா. நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடா. இல்லைன்னா என்னை கூட்டிட்டு போறியா? நானும் உன் கூடவே வந்துடுறேன். ஐயோ, நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் நான் நொந்தே செத்து போயிருவேன்டா. ஏன்டா எனக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்த? நான் உன்னை பண்ண டார்ச்சருக்கா ஒரு நிமிஷம் நீ இல்லாம நான் இருப்பேன் நீ நினைச்சு பாத்தியாடா? நீ என் கூட சண்டை போட்டு பேசுறத கூட என்னால தாங்கிக்க முடியாதுடா. அதுக்கு எந்த அளவுக்கு உன்கிட்ட ரியாக்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. இப்ப ஏன்டா என் கூட பேசவே மாட்டேங்கிற? வாய் திறந்து ஒரே ஒரு தடவை மிருதுலான்னு சொல்லுடா. நீ இல்லாம குடும்பமே உடைஞ்சு போய் கிடக்குடா. நான் பண்ணது பெரிய தப்பு தான்டா. இப்ப உணர்ந்துட்டேன்டா என் தப்ப. எனக்கு வேலையே வேணாம், ஒண்ணு வேணாம். நீ எனக்கு புருஷனாவே இல்ல தெரியுமா? புருஷனுக்கு மேல ஒரு படியில வந்து இருந்தியடா. நான் பேசுற பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேல்ல நீ. இப்ப ஏன்டா நான் இவ்ளோ பேச்சு பேசுறேன்? ஏன்டா வாய் திறந்து பேச மாட்டேங்கிற? வேணாம்டா மகேஷ், என்கிட்ட வந்துடுடா. டேய் உன்னை நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேன்டா. நீ என்ன பாத்துக்க வேணாம், நான் உன்னை கண்கலங்காம நல்லா வச்சு பாத்துக்கிறேன். நீ இல்லடா மிருதுல ஒண்ணுமே இல்லடா. நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன நீ பழி வாங்குறியா? அதுக்கு உயிரோட இருந்து என்ன என்ன வேணும்னாலும் பழி வாங்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி மௌனமா இருந்து என்ன கொல்லாதடா. அப்படி போற மாதிரி இருந்தா என்னை சேர்த்து கூட்டிட்டு போ, நானும் கூட வந்துடுறேன். நீ இல்லாம எனக்கு இங்க என்ன வேலை? நான் இருந்து என்னடா பண்ண போறேன்? இல்ல நீ இல்லாமதான் உன் குடும்பத்துல இருக்கவங்க இருந்துருவாங்களே என்ன? அந்த குடும்பத்தை தண்ணி தெளிச்சு மரமா வளர்த்து கொண்டு வந்தவனே நீதான்டா. பாரு, வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். இதை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிரு, நானும் கூடவே வந்துடுறேன். இல்ல என்னை விட்டுட்டு போய் நீ மட்டும் தனியா நிம்மதியா இருந்துருவேன், இருக்கதான் விட்டுருவேண்டா. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? எனக்கு எதுவுமே வேணாம் மகேஷ், எனக்கு எதுவுமே வேணாம். நீ மட்டும் தான் வேணும். என்னை ஏமாத்தாத. உன் நெஞ்சு மேல படுத்துக்கிட்டாலே என்ன அணைச்சுப்பேல, என்ன அணைச்சுக்கோடா மகேஷ். மகேஷ், எனக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? முதல்ல காதலிக்கும் போது கஷ்டப்பட்டேன், கல்யாணம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டேன், இப்போ வாழ்றதுக்கு கஷ்டப்படுறேன். எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது? ஆரம்பத்துல இருந்து தப்பு மட்டும்தான் பண்ணிருக்கேன் மகேஷ். நானு தப்பு மட்டும்தான், அது உன் விஷயத்துல தப்பு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் எனக்கு இப்படி பெரிய தண்டனை. வேணாம் மகேஷ், இந்த தண்டனை கொடுக்காதடா மகேஷ். கண்டுபிடி மகேஷ். என்னே வந்தாய் இன்னும் வாழ்கின்றாய். நானும் உங்க ரெண்டு பேத்தையும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்குள்ள. எதையா நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு புரியுது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட மனக்கவலை தீரும். என்ன பிரச்சனை? எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்கான். டாக்டர்லாம் பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் அண்ணன் பொழைச்சிருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என் அண்ணன் திரும்ப வரணும், அதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன். பெருசா சாமி பக்திலாம் ஒன்றும் இல்லை, சாமியும் கூப்பிட மாட்டேன். ஆனா இப்போ சாமி தேடி வந்திருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத சாமி, கண்டிப்பா உன் அண்ணனுக்கு குணமாகும். என்ன இந்த சாமியோட, அதாவது இந்த கோயிலோட ஐதீகப்படி மனசார நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு வேண்டிக்கிட்டு மண்சோறு சாப்பிட்டா கண்டிப்பா அந்த ஆத்தா ஏத்துக்கிடுவா. நிஜமாவா பாட்டி? ஆமா, இந்த சாமியோட ஐதீகம் அப்படிதான். மனசார ரெண்டு பேரும் வேண்டிக்கோங்க. உங்க மனசுல இருக்கிறத ஆத்தா கிட்ட சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு மண்சோறு சாப்பிடுப்பா. உங்க அண்ணனுக்கு கண்டிப்பா குணமாகும். என் அண்ணன் நல்லாயிருவானா? என் அண்ணன் திரும்ப வந்துருவான்ல அப்படின்னு அந்த மண்ணை கூட அள்ளி சாப்பிடுறேன். எனக்கு என் அண்ணனும் ரொம்ப பிடிக்கும். நிறைய சண்டை போடுவோம் அவனும் நானும்.
சும்மா சும்மா விளையாட்டுக்கு அடிச்சுப்போ பேசிப்போ. எனக்கு உப்பு தொட்டில இருந்துலாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னான். இப்ப கூட சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட. ஆனா இப்ப பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில இருக்கா. அது பார்க்கவே கஷ்டமா இருக்கு. திரும்பவும் அவன் வரணும். திரும்பவும் வந்து எனக்கு உப்பு தொட்டில இருந்தா எடுத்துட்டு வந்தேன் அவன் சொல்லணும். மறுபடியும் என் கூட சண்டை போடணும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுவான். இப்ப நான் போய் பேசுறேன், ஒரு வார்த்தை கூட அவன் பேச மாட்டான். பார்க்கவே பாவமா இருந்தது. அழுக்கழுக்கியா வந்தது. எனக்கு என் அண்ணன் வேணும். மன்சோர் சாப்பிட்டு கண்டிப்பா அண்ணன் வந்துருவான்ல. கண்டிப்பா வருவான். என்ன நீ கவலைப்படாத. இந்த ஆத்தா உங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பாசத்துக்காகவே சேர்த்து வச்சிருவா. நீ கவலைப்படாத, சாப்பிடு. நீ சொன்னது நல்லா சாப்பிடுற. கண்டிப்பா அண்ணன் வந்துருவான், எனக்கு தெரியும். நித்யா, அண்ணன் வந்துருவான். ஆமா, அந்த ஓட்டச்சட்டி வந்துருவான், எனக்கு தெரியும். வந்து என் கூட சண்டை போடுவான். 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லி போல கிளியா சட்டி ஓட்டச்சட்டின்னு. ஆமா, வருவான் அண்ணன். வருவாங்க, கவலைப்படாத. கண்டிப்பா அந்த ஆத்தாவும் வேண்டுதலை ஏத்துக்குருவா. என்ன ஆத்தாவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுப்பா. பாட்டிமா, பாட்டிமா, என்ன போயிட்டாங்க? ஏய் மகேஷ், நீ எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நான் ஓட்டச்சட்டி. நீ மட்டும் என்கிட்ட பேசாம இருற. உனக்கு அப்புறம் இருக்கு வயிறுண்டா. நீ உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் பொய் சொன்னது ஒரு தப்பா? பொய் சொல்லி வேலை பார்க்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பியா? நீ தண்டனை கொடுத்ததா கொடுத்தாரு, எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் என் புருஷனுக்கு கொடுத்த? காலம் முழுசு அவன் தான் தண்டனை அனுபவிக்கணுமா? ஏன் இப்படி பண்ண? சத்தியமா இதெல்லாம் தாங்கிக்க முடியல. இன்னும் எவ்வளவு வலியதான் கொடுக்க போறேன்னு தெரியல. நீ கொடுக்குற எல்லாத்தையும் தாங்கிக்கணும், அது தெரியுது. ஆனா ஒரு தப்புமே பண்ணாத அவன் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அவன் என்ன காதலிச்சது தண்ணி வேற என்ன தப்பு பண்ணா? சொல்லு. இப்ப வரைக்கும் எனக்காக மட்டுமே அவன் வாழ்க்கை முழுசா அர்ப்பணிச்சு வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குற? உனக்கு எஞ்சி கேக்குற, எனக்கு அவன் வேணும் இல்லையா? உன்னால அவனை எனக்கு காப்பாத்தி கொடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு உனக்கு முன்னாடி என் உயிர் எடுத்துரு. அவன் இல்லாத உயிர் எல்லாம் எனக்கு இல்ல. சொல்ல போனா என்கிட்ட இருக்கிற வெறும் உடம்பு மட்டும்தான். என் உயிரும் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் இல்லாம இருந்து நரக வேதனைய நான் அனுபவிக்கிறதுக்கு பேசாம என் உயிரை எடுத்துரு. நானும் அங்கே வந்துடுறேன். அவன் இல்லாம நான் எப்படி வாழுவேன்? பாசம் நேசம் எல்லாத்தையும் கொட்டி கொடுத்த ஒரு இடத்துல இருந்து அவன் இல்லைன்னா நான் எப்படி இருக்க முடியும்? டாக்டர் எல்லாம் கை விரிச்சுட்டாங்க. கடைசியா நம்பி வந்தது ஒண்ணு மட்டும்தான். நீயும் நல்லது நடத்தி கொடுப்பே இல்லையோ எனக்கு எதுவும் தெரியல. கை விட்டுறாத. எனக்கு ஒண்ணு விட்டா வேற யார்கிட்ட போறதுன்னு தெரியல. எனக்கு என் மகேஷ் வேணும். அவனை நீ எனக்கு கூட பத்தி கொடுத்துட்டா பையன், நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். கடைசி வரைக்கும் அவன் கூட நான் அவனுக்கு அடிமையாவே இருந்துட்டு போயிடுவேன். ஆனா என் மகேஷ் எனக்கு வேணும். எனக்கு கொடுத்துரு. ஒருவேளை என் மகேஷ் உன்னால கொடுக்க முடியலனா நீ சக்தி இல்லாத சாமி, அப்படியே இருந்துட்டு போ. நீ வேற கல்லுதான். மனசுல கஷ்டம் இருக்குன்னு உன்னை தேடி வர்றோம். எங்களுக்கு இதை கூட நீ கேட்கறோம். அப்புறம் ஏன் எங்களை மட்டும் சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? நீ எவ்வளவு சோதனை இதான் கொடுக்க போற? நீ கொடுக்குற சோதனை எல்லாத்தையும் நாங்க தாங்கிட்டு இருக்கோம் தான் இப்படி பண்ற. அட முடியல, இந்த சோதனை தாங்க முடியல. எனக்கு அவன் வேணும். ஒண்ணு அவனை எனக்கு கொடு, இல்லையா அவன் இல்லாத உலகத்துல என்னாலையும் வாழ முடியாது. என் உயிரை எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் என் உயிரை எடுத்துப்பேன். நீதான் முடிவு சொல்லணும். படைக்கிறல்ல உலகத்துல எல்லாத்தையும் படைக்கிறல்ல, அப்போ இதுக்கும் நீதானே வழி சொல்லணும். உன்னை தேடி வந்திருக்கோம், நீதான் வழி சொல்லணும். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவன் பாவம், அவனை விட்டு. அவன் இல்லாம அவன் குடும்பம் கூட இருக்காது. அவன் குடும்பமே நொந்து உடஞ்சு போயிடும் நான் வந்ததுனால. அவன் என்னை விட்டு போயிடக்கூடாது. அவனை காதலிச்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். ஆனா அந்த மொத்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அவங்களும் என்ன பாவம் பண்ணாங்க? எல்லா பாவத்தையும் பண்ணவன் நான் தான். என்ன முதல்ல அவனை பார்த்தது, தெரியாதனமா காதலிச்சது, கல்யாணத்துக்காக போராடி அவனை கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் அவன் கூட வாழ்ந்தது, இது எல்லாமே ஏன் தப்பு. எனக்கு தான் நீ தண்டனை தரணும். என்னை விட்டுட்டு அவனுக்கு நீ தண்டனை கொடுத்தனா
நீ சாமியே கிடையாது. எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்ல. எனக்கு மகேஷ் வேணும். பேசிய மகேஷ் என்கிட்ட கொடுத்துரு. எப்படியாவது கொடுத்துரு. அவ இல்லாம என்னால வாழ முடியாது.